பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் நடுவில் இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள், பாடுகள், தீங்குகள் எல்லாவற்றையும் விலக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம தொழுது கொள்வோம். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான வழியிலும் செவையாக்குவாராக, ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும்